நீங்க என்னைக்காச்சும் கேமோட கிராபிக்ஸ் செட்டிங்க ஓப்பன் பண்ணி வச்சு, அதுல இருக்க நேம் எல்லாம் பார்த்துட்டு, எதுவுமே புரியலையேன்னு குழம்பியிருக்கீங்களா? அப்ப நீங்க கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கீங்க. பிகாஸ் இந்த வீடியோல நம்ம கேம் கிராபிக்ஸ் செட்டிங்ல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் தனித்தனியா அப்படின்னா என்னன்னோ, அத எப்படி பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணுதுன்னும் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் இந்த அல்டிமேட் கேம் கிராபிக்ஸ் செட்டிங் கை வீடியோவ கடைசி வரை பாருங்க. பிகாஸ் நீங்க ஹார்ட்கோர் கேமரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த கேம்ஸ்லாம் டெவலப் பண்ற டெவலப்பரா இருந்தாலும் சரி, இந்த எல்லா செட்டிங்கையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா தனித்தனியா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ரொம்பவே பேசிக் செட்டிங்கான ரெசல்யூஷன். ஸ்க்ரீன்ல தெரியிற கேம் பிளே எவ்வளோ கிளாரிட்டியா இருக்குன்னு நமக்கு சொல்றது தான் நம்ம ரெசல்யூஷன்னு சொல்றோம். ஆனா, அந்த கிளாரிட்டிய மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டெர்ம தான் நம்ம பிக்சல்ன்னு சொல்றோம். ஒரு இமேஜ் எவ்வளோ அதிகமான பிக்சல் கொண்டு கிரியேட் பண்ணப்படுதோ, அதுக்கேத்த மாரி அதோட கிளாரிட்டியும் இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி டிஃபரெண்ட் ரெசல்யூஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த பிக்சல்ஸ் வச்சு சொல்றது தான். அந்த இமேஜோட விட்த் அண்ட் ஹைட்ல எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குன்றது தான் இதோட மீனிங்கே. அண்ட் அகைன் சொல்றேன், ஒரு இமேஜ் எவ்வளோ அதிகமான பிக்சல் கொண்டு கிரியேட் பண்ணப்படுதோ, அதுக்கேத்த மாரி தான் அதோட கிளாரிட்டியும் இருக்கும். நம்மளோட மானிட்டர் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ ரீட்ரா பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுதுன்ற கவுண்ட்ட தான் நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்ன்னு சொல்றோம். அண்ட் ஹெர்ட்ஸ் தான் இதோட மெஷரிங் டெர்ம். நீங்க இந்த மாரி 60 ஹெர்ட்ஸ், 144 ஹெர்ட்ஸ் அண்ட் 244 ஹெர்ட்ஸ்ன்ற டெர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது எல்லாமே ஒரு மானிட்டர் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டைம்ஸ் ஃப்ரேம ரீட்ரா பண்ணி காட்டுதுன்ற கவுண்ட் தான். எவ்வளோ அதிகமா ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கோ, அதுக்கேத்த மாரி பார்க்கறதுக்கும், விளையாடுறதுக்கும் ஸ்மூத்தா இருக்கும் கேம் பிளே. ஒரு கேம் நம்ம மானிட்டர்ல என்ன மாரி டிஸ்ப்ளே ஆகுதுன்றத தான் நம்ம டிஸ்ப்ளே மோட்ன்னு சொல்றோம். இதுல ஃபுல் ஸ்கிரீன், விண்டோடு ஃபுல் ஸ்கிரீன் அண்ட் விண்டோடுன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுல் ஸ்கிரீன் மோடுன்றது ஒரு மானிட்டரோட ஸ்கிரீன் சைஸ்க்கு ஃபுல்லா அந்த கேம ரன் பண்ணி காட்டும். விண்டோடு மோட்ல கேம் ஸ்கிரீன் ஒரு விண்டோக்குள்ள ரன் ஆகும். ஆனா அந்த விண்டோவ உங்களால ரீசைஸ் பண்ணிக்கவும் முடியும். ஃபைனலா விண்டோடு ஃபுல் ஸ்கிரீன். இது பார்டர்லெஸ் விண்டோடு மோட்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மோட்லயும் கேம் விண்டோக்குள்ள தான் ரன் ஆகும். பட் அந்த விண்டோ ஹைட் ஆகி ஃபுல் டிஸ்ப்ளேவும் கேம் ஸ்கிரீனா தான் இருக்கும். அண்ட் இந்த 3 மோட்லயே ஃபுல் ஸ்கிரீன் மோட் தான் பெட்டர்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் மீதி 2 மோட்ல லைட்டா பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும்னு நெறைய பெஞ்ச்மார்க்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு கேமோட எஃப்பிஎஸ்ன்றது ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும். அண்ட் அதே மாரி ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது ஒவ்வொரு மானிட்டருக்கு ஏத்த மாரி மாறும். அண்ட் இது 2ம் டிஃபரெண்டா இருக்கும்போது ஸ்கிரீன் டீரிங் மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அண்ட் இந்த விசிங்க ஆன் பண்றது மூலமா நம்மளால இந்த ஸ்கிரீன் டீரிங் மாரி ப்ராப்ளத்தலாம் சால்வ் பண்ண முடியுது. அண்ட் இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இது சில ஓல்டு சிஸ்டம்ல இன்புட் லேக் அண்ட் ஸ்டட்டரிங் மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு வருது. ஸோ மாடர்ன் ஆல்டர்னேட்டிவ்ஸான NVIDIAவோட G-Syncம், AMDயோட FreeSyncம் இத விட பெட்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க G-Sync ஆர் FreeSyncஅ ஆன் பண்றீங்கன்னா, இந்த V-Syncஅ ஆஃப் பண்ணி வச்சிரலாம். நீங்க ஒரு நல்ல சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா, சில கேம்ஸ் கன்னா பின்னான்னு நெறைய எஃப்பிஎஸ்ல ப்ளே ஆகும். இப்படி ஆகுறது மூலமா சிஸ்டம் சீக்கிரமா ஹீட் ஆகும். ஆனா, அந்த ஹீட்ட குறைக்க கூலிங் ஃபேன் ஸ்பீடா ஸ்பின் ஆகும். ஸோ அது அதிக நாய்ஸ புரொடியூஸ் பண்ணும். ஆனா, எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் அதிகமாகும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணா தான் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் லிமிட்ன்ற செட்டிங். இத எஃப்பிஎஸ் கேப்ன்னு சொல்லுவாங்க. இது மூலமா இந்த கேம் இவ்வளோ ஃப்ரேம் ரேட்டுக்கு ரன் ஆனா போதும்னு நம்மளால லிமிட் பண்ண முடியும். ஸோ கேமும் கன்டினியூஸா நம்ம லாக் பண்ண ரேட்டுக்கு அதிகமா போகாத மாரி லிமிட்குள்ளேயே ரன் ஆகும். ஒரு கேம் என்ன விட்த் டூ ஹைட் ரேஷியோல ப்ளே ஆகுதுன்றத டிஃபைன் பண்றது தான் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. யூசுவலி நம்ம மானிட்டர் என்ன விட்த் டூ ஹைட்ல இருக்குன்றத ஆட்டோ டிடெக்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி செலக்ட் ஆயிரும். பட் நீங்க அத சேஞ்ச் பண்றது மூலமா கேம் அல்ட்ரா வைட் இல்லன்னா சூப்பர் அல்ட்ரா வைட் மாரி ரேஷியோல கூட ப்ளே பண்ண முடியும். முடிஞ்ச வரை உங்க மானிட்டரோட நேட்டிவ் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா பிளாக் பார்ஸ் அண்ட் இமேஜ் ஸ்ட்ரெச் ஆகுற மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். இந்த செட்டிங்க சேஞ்ச் பண்றது மூலமா உங்களால கேம்ல இருக்க டெக்ஸ்சரோட குவாலிட்டிய சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேசிக்கா லோ, மீடியம், ஹை, அல்ட்ரான்னு டிஃபரெண்ட் குவாலிட்டி செட்டிங்ஸ் குடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த டெர்ம்ஸ் எல்லாமே கேம்ல இருக்க டெக்ஸ்சரோட குவாலிட்டிய டிஃபைன் பண்ணுது. கிராபிக்ஸ் கார்ட்ல இருக்க VRAM தான் இந்த டெக்ஸ்சர் லோடிங் ப்ராசஸ்லாம் பண்ணுது. ஸோ நீங்க உங்களோட கிராபிக்ஸ் கார்டோட VRAMக்கு ஏத்த மாரி இந்த டெக்ஸ்சர் குவாலிட்டிய சூஸ் பண்ணி ஆகணும். இந்த இமேஜ கொஞ்சம் பாருங்க. இதுல கேமராக்கு பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட்டோட டெக்ஸ்சர் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் தள்ளி போக போக அங்க இருக்க ஆப்ஜெக்ட்டோட குவாலிட்டி குறையுது பார்த்தீங்களா? இதுதான் டெக்ஸ்சர் ஃபில்டரிங்ன்னு சொல்றோம். இதுக்கு அனிசோட்ரோபிக் ஃபில்டரிங்ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அண்ட் இது பைலினியர்ன்ற லோ செட்டிங்ல இருக்கனால இப்படி இருக்கு. அண்ட் இதுல ட்ரைலினியர், 2x, 4x, 8x அண்ட் 16xன்னு டிஃபரெண்ட் செட்டிங்ஸும் இருக்கு. அண்ட் அதுக்கேத்த மாரி டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட்டோட குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகும். அண்ட் இதோட லோ செட்டிங்கான பைலினியர் வைக்கிறதுக்கும், அண்ட் ஹை செட்டிங்கான 16x வைக்கிறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆக போறதில்ல. ஸோ நம்ம தாராளமா 16xலயே வச்சு விளையாடலாம். நீங்க பார்க்குற இடத்துக்கு ஏத்த மாரி டெக்ஸ்சர ஹை அண்ட் லோ குவாலிட்டியா டைனமிக்கா சேஞ்ச் பண்றது தான் இந்த டெக்ஸ்சர் ஸ்ட்ரீமிங் செட்டிங். ஸ்டார்ட்டிங்ல எல்லா இடமும் லோ குவாலிட்டியா தான் இருக்கும். அண்ட் நம்ம பார்க்குற இடம் மட்டும் ஹை குவாலிட்டிக்கு சேஞ்ச் ஆகிட்டு, அண்ட் நம்ம திரும்பிட்டா அகைன் லோ குவாலிட்டிக்கே சேஞ்ச் ஆகிரும். அண்ட் உங்க சிஸ்டம் டிஃபால்ட்டாவே ஹை டெக்ஸ்சர் குவாலிட்டிய தாங்கும்னா, நீங்க இந்த செட்டிங்க ஆஃப் பண்ணியே வச்சிரலாம். கேம்ல இருக்க ஷேடோஸோட குவாலிட்டி எவ்வளோ இருக்கணும்னு டிஃபைன் பண்றது தான் இந்த ஷேடோ குவாலிட்டி செட்டிங். மேக்ஸிமம் எல்லா கேம்ஸ்லயும் இந்த செட்டிங்ஸ்ல லோ, மீடியம், ஹை அண்ட் வெரி ஹைன்னு 4 லெவல்ஸ் இருக்கும். ஆனா அந்த லெவலுக்கு ஏத்த மாரி அந்த ஷேடோவோட குவாலிட்டியும் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் இந்த செட்டிங்ஸ சேஞ்ச் பண்றது மூலமா ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் கூட வரலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனா செட் பண்ணி உங்க டிவைஸ் எவ்வளோ தாங்கும்னு பார்த்து நீங்க இந்த செட்டிங்க செட் பண்ணிக்கலாம். இந்த கேம் கிளிப்ப பாருங்க.
இதுல நம்ம தள்ளி போனா ஷேடோஸ் மறையுது. அண்ட் பக்கத்துல வந்தா ஷேடோஸ் ரெண்டர் ஆகுதுல்ல. இத தான் ஷேடோ ரெண்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். இப்படி பண்றது மூலமா தூரத்துல யூஸ்லெஸ்ஸா இருக்க கேம் ஆப்ஜெக்ட்டோட ஷேடோவ ரெண்டர் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுது. அண்ட் இதனால பெர்ஃபார்மன்ஸும் லைட்டா பூஸ்ட் ஆகும். கேமரால இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க ஷேடோஸ் ரெண்டர் ஆகக்கூடாதுன்னு நம்ம இந்த செட்டிங்ஸ் மூலமா சூஸ் பண்ணிக்க முடியும். ஆம்பியன்ட் அக்லூஷன்றது ரொம்பவே சிம்பிள்ங்க. ஒரு என்விரான்மென்ட்ல எங்கெல்லாம் லைட் போக முடியாதோ, அந்த இடத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி, அந்த இடத்துல மேனுவலா ஷேடோ ஆட் பண்ணி கொஞ்சம் டார்க்கரா காட்டும். இப்படி பண்றது மூலமா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3D டெப்த்த குடுக்க முடியுது. இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்பியன்ட் அக்லூஷன்ஸும் இருக்கு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆம்பியன்ட் அக்லூஷன்றது பேசிக் வெர்ஷன் மாரி. லைட் பிளாக் ஆகுற இடத்துல டார்க்கன் பண்ணி காட்டும். NVIDIAவோட ஹரிசான் பேஸ்ட் ஆம்பியன்ட் அக்லூஷன் அண்ட் AMDயோட ஹை டெஃபினிஷன் ஆம்பியன்ட் அக்லூஷன்லாம் இத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. அண்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் மெத்தட்னா, அது இந்த NVIDIAவோட வோக்ஸல் ஆக்ஸிலேட்டர் ஆம்பியன்ட் அக்லூஷன் மெத்தட் தான். இது எல்லாத்துக்கும் குவாலிட்டி தான் மெயின் டிஃபரன்ஸே. இந்த ஆம்பியன்ட் அக்லூஷன்ல யூஸ் பண்றது மூலமா அவ்வளோலாம் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகாது. ஸோ உங்ககிட்ட நல்ல பிசி இருந்தா இந்த HPOA இல்ல HDOA மாரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் லோ எண்ட் பிசினா சிம்பிளா SSOA மெத்தடே யூஸ் பண்ணுங்க. இந்த சினாரியோவ திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ரியல் லைஃப் என்விரான்மென்ட்குள்ள லைட் சோர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். அதுல லைட் டைரக்ட்டா படுற இடம் தவிர, சுத்தி இருக்க என்விரான்மென்ட்லயும் இன்டைரக்ட்டா லைட் பவுன்ஸ் ஆகி தெரியும்ல. இதே இன்டைரக்ட் லைட் பவுன்ஸ் எஃபெக்ட் நம்ம கேம்லயும் இருக்கணுமா வேணாமான்னு சூஸ் பண்றதுக்கு தான் இந்த குளோபல் இல்லுமினேஷன் செட்டிங். இந்த செட்டிங்ஸ யூஸ் பண்றதுனால அதிகமா எஃப்எக்ஸ இம்பாக்ட் பண்ணும். ஸோ பெட்டர் நீங்க ஆஃப் பண்ணிட்டு விளையாடலாம். இல்ல யூஸ் பண்ணணும்னா மீடியம் செட்டிங்ஸ்ல விளையாடலாம். ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆன ஃபாக் ஆர் ஸ்மோக் கூட லைட் எப்படி இன்டராக்ட் ஆகணும்னு டிசைட் பண்றதுக்காக தான் இந்த செட்டிங் இருக்கு. ட்ரீயோட கேப்ல இருந்து இல்லனா விண்டோவோட கேப்ல இருந்து லைட் பீம் வரும்ல. இத தான் காட் ரேஸ் இல்லனா வால்யூமெட்ரிக் லைட்டிங்னு சொல்றோம். அந்த பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் மாரி இருக்குல்ல. இத தான் ஃபாக்ன்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட்லாம் வேணுமா வேணாமா அண்ட் அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கணும் கண்ட்ரோல் செய்றதுக்காக தான் இந்த செட்டிங் யூஸ் ஆகுது. ப்ளூம்ன்றது சிம்ப்ளி க்ளோ எஃபெக்ட் தான். கேம்குள்ள இருக்க ஒரு லைட் எரியிற ஆப்ஜெக்ட் க்ளோ ஆகணுமா வேணாமா அண்ட் க்ளோ ஆனா அந்த க்ளோவோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுக்காக தான் இந்த ப்ளூம் செட்டிங் இருக்கு. இந்த ப்ளூம் எஃபெக்ட் சிம்ப்ளி விஷுவல் என்ஹான்ஸ்மென்ட்காக தான் இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம எஃப்பிஎஸ் லாஸ் பண்ண வேணாம்னு நெறைய பிளேயர்ஸ் இந்த செட்டிங்க ஆஃப் பண்ணியே வச்சுருவாங்க. நம்ம கேமரா வழியா பிரைட்டான லைட் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தோம்னா, ஒரு மாரி கிளேர் அடிக்கும்ல. அத தான் நம்ம லென்ஸ் ஃபிளேர் எஃபெக்ட்ன்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட்லாம் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்காக தான் இந்த செட்டிங் இருக்கு. அண்ட் இந்த லென்ஸ் ஃபிளேர் எஃபெக்ட்டும் விஷுவல் என்ஹான்ஸ்மென்ட்காக இருக்கனால, இதுக்காக நம்ம எஃப்பிஎஸ் லாஸ் பண்ண வேணாம்னு நெறைய பிளேயர்ஸ் இந்த செட்டிங்கையும் ஆஃப் பண்ணியே வச்சுருவாங்க. கேம்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸோட லைட் எப்படி இன்டராக்ட் பண்ணுதுன்னு சிமுலேட் பண்ணி, அத ஹைலி ரியலிஸ்டிக் விஷுவலா ஜெனரேட் பண்றது தான் நம்ம ரே ட்ரேசிங்ன்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, கேமரால இருந்து நெறைய ரேஸ கேம்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மேல பாஸ் பண்ணி, அதோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், லைட்டிங், ஷேடோன்னு பல திங்ஸ கால்குலேட் பண்ணி, ஃபைனலா ரியல் வேர்ல்ட் விஷுவல் அளவுக்கு குவாலிட்டியான விஷுவலா ஜெனரேட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லலாம். இத நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும், அண்ட் அத நீங்க கேட்கறதுக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கோ, அண்ட் அதே மாரி இப்படி ஒரு குவாலிட்டியான விஷுவல கிரியேட் பண்றதுக்கு கிராபிக்ஸ் கார்டுக்கும் கஷ்டமா இருக்கும். ரே ட்ரேசிங் சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு இருந்தா, நீங்க தாராளமா இந்த செட்டிங்க ஆன் பண்ணி பெஸ்ட்டான விஷுவல் குவாலிட்டில கேம் விளையாடலாம். பட் இதனால ஹெவியான எஃப்பிஎஸ் டிராப்பையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த செட்டிங்க யூஸ் பண்றது பியூர் அண்ட் பியூர் உங்க சாய்ஸ் தான். நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும்போது, நம்மளோட சைடு விஷுவல்லாம் எப்படி ஸ்லைட்டா பிளர் ஆகுமோ, அதே மாரி கேம்ல ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும்போது, ஸ்லைட்டா பிளர் எஃபெக்ட்ட ஆட் பண்றது தான் இந்த மோஷன் பிளர் செட்டிங். நெறைய பிளேயர்ஸ் இந்த மோஷன் பிளர் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு, அத ஆஃப் பண்ணி வச்சுர்றதா சொல்றாங்க. அதுவும் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் ஃபாஸ்ட்டரா மூவ் ஆகும்போது, இது மாரி எனிமீஸ பிளர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட உத்து பார்த்தோம்னா, மிச்ச ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிளர் ஆன மாரி தெரியும்ல. அதே மாரி கேம்குள்ள இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்ட நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்காக, அதுக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட்டையோ, இல்ல ஃபோர்கிரவுண்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட்டையோ நமக்கு பிளர் பண்ணி காட்டுறத தான் நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணாட்டியும், நெறைய பிளேயர்ஸ் காம்படிட்டிவ் கேம்ஸ்ல கிளாரிட்டிக்காக இந்த செட்டிங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களாம். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன்ல இந்த மாரி நாய்ஸி கிரெயின் டெக்ஸ்சர ஆட் பண்ணி, ஒரு மாரி ஓல்டு ஸ்டைல் ஃபிலிம் இல்லன்னா கிரிட்டி விஷுவலா மாத்துறத தான் நம்ம ஃபிலிம் கிரெயின் எஃபெக்ட்ன்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட்ட ஹாரர், த்ரில்லர் அண்ட் சினிமாட்டிக் கேம்ஸ்லலாம் அதிகமா யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். பியூர்லி ஏஸ்தெட்டிக் லுக்காக தான் இந்த எஃபெக்ட்ட யூஸ் பண்றாங்க. அண்ட் இத யூஸ் பண்றதுனால மேக்ஸிமம் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸும் இருக்காது. பட் நெறைய பிளேயர்ஸ் கிளாரிட்டிக்காக இந்த எஃபெக்ட்ட ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களாம். ரியல் வேர்ல்ட்ல இருக்க கேமராவோட லென்ஸ்னால சேம் டைம்ல எல்லா கலரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீனோட கார்னர்ல அந்த கலர்ஸ ரெட், கிரீன், ப்ளூவா டிஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் இந்த எஃபெக்ட்ட தான் நம்ம குரோமாட்டிக் அபேரேஷன்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட்ட கேம்ல எனேபிள் ஆர் டிசேபிள் பண்றதுக்கு தான் இந்த செட்டிங் இருக்கு. மோஸ்ட்லி சினிமாட்டிக் ஃபீல் குடுக்கறதுக்காக தான் இந்த செட்டிங்க கேம்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இத யூஸ் பண்றதுனாலயும் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரீனோட சென்டர்ல ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக ஸ்க்ரீனோட கார்னர்லாம் டார்க்கன் பண்ணி காட்டுறது தான் இந்த விக்னெட் எஃபெக்ட். இத ஆட் பண்றது மூலமா ஒரு மாரி சினிமேட்டிக் எஃபெக்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த எஃபெக்ட்ட யூஸ் பண்றதுனால ரொம்பவே நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் தான் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ட யூஸ் பண்றது உங்களோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் தான்.
ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஜாக்டு எட்ஜஸ ஸ்மூத் பண்ணி காட்டுறத தான் நம்ம ஆன்டி அலியாசிங்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாக்டு எட்ஜஸ் ஏன் வருதுன்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கு இந்த 2 லைன்ஸ பாருங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் லைன ஈஸியா நெக்ஸ்ட் பிக்சல் வச்சு டிரா பண்ணிரலாம். ஆனா அதே இது டயகனல் லைன வரைய என்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஸோ இதனால தான் இந்த மாரி ஜாக்டு எட்ஜஸ்லாம் வருது. ஆனா இத சால்வ் பண்ண தான் நம்ம ஆன்டி அலியாசிங்ன்ற டெக்னிக்க கண்டுபிடிச்சோம். அண்ட் இந்த ஆன்டி அலியாசிங்ல எஃப்எக்ஸ்ஏஏ, எஸ்எம்ஏஏ, டிஏஎன் டிஃபரண்ட் டைப்ஸ் கூட இருக்கு. இங்க நான் ஸ்க்ரீன்ல சில ஆன்டி அலியாசிங் டெக்னிக்கோட நேம்ஸ்லாம் காட்டியிருக்கேன்ல. இதுதான் இப்போதைக்கு காமனா யூஸ் பண்ற டெக்னிக்ஸ். இதுல மேல இருக்க டெக்னிக்க யூஸ் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆன்டி அலியாசிங் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அண்ட் கீழ போக போக குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வொர்ஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு செட்டிங்கா சூஸ் பண்ணி பார்த்து உங்க சிஸ்டம்க்கு எது பெட்டரா செட் ஆகுதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. நம்ம போன டாபிக்ல பார்த்த ஆன்டி அலியாசிங் டெக்னிக் யூஸ் பண்றதுனால ஜாக்டு எட்ஜஸ ஸ்மூத் பண்ணி காட்ட முடிஞ்சதுல. பட் அப்படி பண்றதுனால எட்ஜஸ் பிளர் ஆக்கி கேரக்டர் டல்லா தெரியற ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பேரிசன பாருங்க. ஆன்டி அலியாசிங் யூஸ் பண்ணாத கேரக்டரோட எட்ஜஸ் ஜாக்டா இருந்தாலும் ஷார்ப்பா தெரியுதுல. ஆனா அதுவே ஆன்டி அலியாசிங் யூஸ் பண்ணோம்னா ஸ்மூத் ஆகிருக்கு பட் டல்லா தெரியுது பாருங்க. இந்த இஷ்யூவை கவுண்டர் ஆக்ட் பண்ணாதான் NVIDIA அண்ட் AMD மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டுல ஷார்ப்பனிங் ஃபில்டர்ன்ற டெக்னிக்கை டெவலப் பண்ணாங்க. அண்ட் இந்த வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஷார்ப்பனிங் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கேம்குள்ள இருக்க கேமரால இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரெண்டர் ஆகணும்னு டிசைட் பண்றதுக்கு தான் இந்த டிரா டிஸ்டன்ஸ் செட்டிங். எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் தெரியக்கூடாதுன்றத செட் பண்ணிட்டா அதை தாண்டி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே விசிபிளே ஆகாது. அண்ட் நம்ம மூவ் ஆகி போனாதான் அங்க இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் ஆகும். இந்த டெக்னிக்கை டெவலப்பர்ஸ் ஆப்டிமைசேஷனுக்காகவும் சில ஆப்ஜெக்ட் பக்கத்துல வரும்போது ரெண்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்ட் கேம் விளாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல எங்கேயோ தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ட நம்மளால ஒழுங்கா கூட பார்க்க முடியாதுல்ல. ஸோ அத ஃபுல் டீட்டெயில காட்டாம, அதோட டீட்டெயில கம்மி பண்ணி காட்டுற டெக்னிக்க தான் நம்ம லெவல் ஆஃப் டீட்டெயில்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் அண்ட் கியூபாய்ட பாருங்க. நம்ம டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக 2க்கும் டிஃபரன்ஸே தெரியலல. ஸோ நம்ம ரொம்ப தள்ளி போனோம்னா, இங்க கார ஃபுல் டீட்டெயிலா காட்டாம, அதுக்கு பதிலா இந்த கியூபாய்ட காமிச்சாலே போதும். தூரத்துல இருந்து பார்க்க அது கார் மாரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் இந்த செட்டிங்க ஆன் பண்ணி வைக்கிறது மூலமா உங்களால ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். இந்த ஃபாலியேஜ் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி அண்ட் பார்ட்டிகிள் குவாலிட்டின்ற 3மே 3 டிஃபரெண்டான செட்டிங்ஸ். அண்ட் இந்த ஃபாலியேஜ் குவாலிட்டின்றது கேம்ல இருக்க கிராஸ் அண்ட் ட்ரீஸ் மாதிரி வெஜிடேஷனோட குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கு. வாட்டர் குவாலிட்டின்றது கேம்ல இருக்க வாட்டர் அண்ட் அதோட ஃப்ளோவோட குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கு. அண்ட் பார்ட்டிகிள் குவாலிட்டின்றது கேம்ல இருக்க ஃபயர், விண்ட், எக்ஸ்ப்ளோஷன், ஸ்பிளாஷ் மாதிரி எல்லா பார்ட்டிகளோட குவாலிட்டியும் கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கு. அண்ட் இது எல்லாத்துலயும் குவாலிட்டி ஏற ஏற பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸுக்கு டைனமிக்கா பாலிகான்ஸ ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஜியாமெட்ரி டீடைல் குடுக்குறத தான் நம்ம டெசலேஷன்னு சொல்றோம். மோஸ்ட்லி ராக், கிளிஃப்ஸ் அண்ட் ட்ரீ மாரி ஆப்ஜெக்ட்ல இந்த டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. இந்த டெசலேஷன்ல டிஃபரெண்ட் குவாலிட்டீஸ் கூட இருக்கு. ஆனா அதோட குவாலிட்டிக்கு ஏத்த மாரி ஸ்லைட்டா எஃப்பிஎஸ் லாஸும் இருக்கும். ஸோ பெட்டர் நார்மல் டெசலேஷன் குவாலிட்டி வச்சா போத் குவாலிட்டியும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி ஈக்குவலா மெயின்டெயின் ஆகும். DLSS NVIDIAவோட மெத்தட், FSR AMDயோட மெத்தட், XeSS Intelஓட மெத்தட். இந்த DLSS, FSR, XeSSன்றது எல்லாமே ஒரு அல்காரிதம் மூலமா இமேஜ அப்ஸ்கேல் பண்ணி காட்டுற டெக்னிக்ஸ். இந்த செட்டிங்ஸ் கேம லோ ரெசல்யூஷன்ல ரெண்டர் பண்ணி, அத அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு ஹை ரெசல்யூஷன் எப்படி இருக்குமோ அப்படி குவாலிட்டியா மாத்தி காட்டும். கிட்டத்தட்ட இது நம்ம கேமோட பெர்ஃபார்மன்ஸ பூஸ்ட் பண்ணி ஃப்ரீ FPS குடுக்குற மாரி. இந்த செட்டிங்க நம்ம ஆன் பண்ணும்போது, நம்மகிட்ட டார்கெட் எஃப்பிஎஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்கும். இப்ப நம்ம 60 எஃப்பிஎஸ்ன்னு செட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா GPU ஹெவியா ப்ராசஸ் பண்ற இடத்துல கேமோட ரெசல்யூஷன கம்மி பண்ணிரும். அண்ட் லோவா ப்ராசஸ் பண்ற இடத்துல ரெசல்யூஷன இன்கிரீஸ் பண்ணிரும். இப்படி டைனமிக்கா ரெசல்யூஷன ஸ்கேல் பண்றது மூலமா, நம்ம செட் பண்ண டார்கெட் எஃப்பிஎஸ் ஆன 60 எஃப்பிஎஸ்ல கேம கான்ஸ்டன்ட்டா ரன் பண்ண முடியும். நீங்க லோ எண்ட் பிசி வச்சிருக்கீங்க. அண்ட் எனக்கு குவாலிட்டி அவ்வளோ பிரெஃபரன்ஸ் இல்ல. கேம் பிளே தான் முக்கியம்னு நினைக்கிற பெர்சன்னா, நீங்க கண்டிப்பா இந்த செட்டிங்க ஆன் பண்ணி வச்சு விளையாடலாம். லைட், ஷேடோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன்லாம் சர்ஃபேஸோட எப்படி இன்டராக்ட் பண்ணணுன்றத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஷேடர் குவாலிட்டி செட்டிங். நீங்க நார்மல் குவாலிட்டில செட் பண்ணீங்கன்னா, சர்ஃபேஸ்லாம் ஃப்ளாட்டரா சிம்பிளா இருக்கும். அண்ட் நீங்க குவாலிட்டிய இன்கிரீஸ் பண்ண அதோட டெப்த் அண்ட் குவாலிட்டியும் இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே குவாலிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. ஸோ குவாலிட்டி ஏற ஏற பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் செய்யும். நம்ம CPUலலாம் மல்டிபிள் கோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மல்டி த்ரெட்டட் ரெண்டரிங் செட்டிங்க ஆன் பண்ணோம்னா, கேமுக்கு தேவைப்படுற ரெண்டரிங் டாஸ்க் எல்லாத்தையும் இந்த மல்டிபிள் கோர்ஸ வச்சு ஃபாஸ்டரா கம்ப்ளீட் பண்ணும். இது மூலமா நமக்கு சில இடத்துல அதிகமான FPS கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த செட்டிங்க தாராளமா ஆன் பண்ணி வச்சு விளையாடலாம். கேம்ஸ்ல காமனா இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்க பத்தியும் பார்த்துட்டோம். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா நம்ம இதுவரை பார்த்த எல்லா செட்டிங்கையும் கம்பைன் பண்ணி 4 இல்ல 5 ரெடிமேட் ப்ரீசெட் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெடிமேட் ப்ரீசெட்ஸ தான் நம்ம கிராபிக்ஸ் குவாலிட்டி ப்ரீசெட்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு லோ எண்ட் டிவைஸ்ல டீசென்ட்டா ரன் ஆகுற மாரி செட்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி, அத லோ ப்ரீசெட்ல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இது மாரி வெரி லோ, லோ, மீடியம், ஹை அண்ட் அல்ட்ரான்னு டிஃபரெண்ட் ப்ரீசெட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு செட்டிங்கா போய் மாத்த தெரியலனாலும், அண்ட் மாத்த டைம் இல்லனாலும், நீங்க டைரக்ட்டா அந்த ப்ரீசெட்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம பார்த்த எல்லா செட்டிங்ஸும் தான் கேம்ஸ்ல காமனா இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் செட்டிங்ஸ். அண்ட் ஐ ஹோப் இந்த கைட் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் அட்வைஸ் தரணும்னா, நீங்க டைரக்ட்டா அந்த பிரிசெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாடாம, ஒவ்வொரு செட்டிங்கும் நீங்களே அப்ளை பண்ணி பார்த்து, உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்றத டிசைட் பண்றது தான் பெஸ்ட் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி வேற ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.